பாகிஸ்தான் இந்தியா வார வச்சு இந்த சினிமா படங்கள் எடுக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்களை அனுப்பி விட்டாலே யுத்தம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு என்னன்னா இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகள் கூட இப்ப போடுகிற சினிமா படங்கள் ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி இருக்குதா இல்லையா, அவங்க கூட இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி சினிமாக்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கிட்டத்தட்ட 4 தடவைகள் பாரிய இரத்தக்களரி யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதுல 3 காஷ்மீரை அடிப்படையாக கொண்டு நடைபெற்ற யுத்தங்கள். இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற அமைப்பின் ஒரு கிளை அமைப்பு என்று சொல்லி இந்தியா வாதிடுகிறது. அந்த கிளை அமைப்புக்கும் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுக்கும் இடையில நேரடி தொடர்பு இருக்கிறது என்றும் இந்தியா தொடர்ந்து கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானுடைய வான்வெளியை மொத்தமாக இந்திய விமானங்களுக்கு அவங்க தடை விதிச்சாங்க. மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில அமெரிக்கா எந்த பக்கம் இருக்க போகிறது என்பதுதான். ஏன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமான இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான பல முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால தான் நிறைய இது பற்றிய செய்திகளை வீடியோக்களாக நம்ம பகிர்ந்து வர்றோம். என்ன காரணம்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழக ஊடகங்கள் குறிப்பாக தொலைக்காட்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் போடுகிற செய்திகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானது என்கிற நாகரிகமான வார்த்தையை தவிர்த்து பச்சை பொய்யான செய்திகளை அந்த அழகான ஒரு தம்ப்லைனை டிசைன் பண்ணி போட்டு மக்களை உசுப்பேத்துறதுக்காக செய்திகள் பகிரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சி, இந்த பாலிமர், அதே போன்று தந்தி, மாலை மலர், இந்த சேனல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ யுத்தம் நடந்து இந்தியா ஜெயிச்சு இந்தியா அகில உலக வல்லரசாக மாறிவிட்டதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய செய்திகள் போய்கிட்டு இருக்கு. இடையில இந்த தம்பி பொக்கிஷம் வேற என்ன பண்ணுறான்னா இடையில வந்து அவன் வேற காமெடிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சில யூடியூப் சேனல்கள் இதே காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன கேட்டால் ஈஸியான ஒரு வழி என்னன்னு சொன்னால், இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இது தொடர்பான சினிமா படங்கள் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அர்ஜுன், சரத்குமார், விஜய், அஜித், இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா வார வச்சு இந்த சினிமா படங்கள் எடுக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்களை அனுப்பி விட்டாலே யுத்தம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு என்னன்னா இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகள் கூட இப்போ போடுகிற சினிமா படங்கள் ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி இருக்குதா இல்லையா, அவங்க கூட இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி சினிமாக்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பிசினஸா போயிடுச்சுல்ல. மக்கள் எத்தனை பேர் செத்து போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு யுத்தம்னு வந்தா பாகிஸ்தான்காரன் மட்டும் தான் சாக போறானா, ஏன் இந்திய மக்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா எவ்வளவு அழிவுகள் வரும்? 2 தரப்புலையும் பொதுமக்கள் தானே செத்து போக போறாங்க. அந்த யோசனை கூட இல்லாம எவ்வளவு ஒரு அவமானகரமான செய்திகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒப்பீட்டளவுல பார்த்தா அர்னாப் கோப்சுவாமி பரவாயில்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு தமிழக ஊடகங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறார்கள். அவனே இருக்கிறதுல உச்சகட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தந்தி டிவி, இந்த ஏற்கனவே நான் சொன்ன குரூப்புகள் இப்படியான பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடியும். இன்றைய தினம் என்னுடைய முகநூல் பக்கத்திலேயே ஒரு வீடியோவை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். யூடர்ன், தமிழகத்தினுடைய இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க அழகான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சிகள் இவ்வளவு பொய் சொல்கிறார்கள் இந்த விவகாரத்திலிருந்து பார்க்காத சகோதரர்கள் அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த வீடியோவினுடைய செய்தி என்னன்னு சொன்னா, மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில அமெரிக்கா எந்த பக்கம் இருக்க போகிறது என்பதுதான். ஏன்னா அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது, ட்ரம்ப் தலையசைத்து விட்டார், அடுத்ததாக பற்றி எரிக போகிறது என்கிற செய்திகளை எல்லாம் தொலைக்காட்சி ஹெட்லைன் நியூஸ்லேயே அவங்க போடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பான செய்திகளை படித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. வரலாற்றில் ஒரு அடிப்படை கூட தெரியாம இப்படியெல்லாம் பேசலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியா, அமெரிக்கா பாகிஸ்தான் என்கிற இந்த நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையும் தொடர்பும் என்பது வரலாறு நெடுகிலும் இருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறது, வேற்றுமையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போதைய இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள அமெரிக்காவினுடைய வகிபாகம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு தலைக்கு மீறிய பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிற நமக்கு தெரியும். தொடர்ந்து அவர் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார். உலக நாடுகளுக்கு மத்தியில் அவர்
அவர் விதித்த வரி கொள்கைகளை 3 மாதத்துக்கு அவரை நிறுத்தி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வரி கொள்கைகளில் சீனாவோடு அவர் மேற்கொண்ட அந்த பிரச்சனைகளில் உச்சகட்ட தோல்வி அவர் அடைஞ்சிருக்கிறாருங்கிறத அவருடைய மக்களை அவருக்கு சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. அதே மாதிரி சில நாடுகளுடைய பகுதிகள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டு இருந்தார். அதில் மூக்கொடைப்பட்டு போயிருக்கிறாரு. கடைசியாக சுயஸ் கால்வாய் தொடர்பான அவருடைய அறிக்கைகள் கூட ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஜோர்தானுக்கு இல்லாட்டி ஈஜிப்டுக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லி அதில் இருந்து அவர் பின்வாங்கி இருந்தார். ஈரானுடன் ஈரானில் குண்டு போடுவோம் என்று சொன்னார். கடைசியில் வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் எந்த நாடுகள் மேல வரிய திணிச்சு ஆட்சி மாற்றங்கள் வரும் என்றெல்லாம் எதிர்பார்த்தாரோ அந்த நாடுகள் அவருக்கு மாற்றமான நிலைகளை எடுத்திருக்கு. இன்றைக்கு கூட கனடாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் எந்த கட்சியை ஓரம் கட்டணும்னு நினைச்சாரோ அந்த கட்சியை ஆட்சியை பிடித்திருக்கிற லிபரல் பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்குது. இப்படியான ஒரு இறுக்கமான சூழல் அவருக்கு இருக்கிற போது இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிறங்க, நான் இந்தியாவோடு தான் நிற்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லவும் இல்லை, அல்லது பாகிஸ்தானோடு தான் நிற்பேன் சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 நாடுகளும் அவர்களுக்கு மிக முக்கியமான தேவைகளாக இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இந்த 2 நாட்டில் எது அவங்களுக்கு தேவை என்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட தான் அவங்க நிற்பாங்க. இந்த வீடியோவினுடைய கடைசியில் அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்தம் ஏற்படுவதை பொறுத்தவரையில் 1947களில் 2 நாடுகளுக்கும் 2 நாட்களில் சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு பிறகுல இருந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கிட்டத்தட்ட 4 தடவைகள் பாரிய இரத்தக்களரி யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதுல 3 காஷ்மீரை அடிப்படையாக கொண்டு நடைபெற்ற யுத்தங்கள். எனவே எந்த ஒரு யுத்தத்திலும் அப்பாவிகள் தான் கொல்லப்படுவார்கள். இந்த யுத்தங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீருடைய பஹல்காமாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரை அந்த தீவிரவாத தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை செய்தவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அந்த குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதையெல்லாம் எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 பேர் கொல்லப்பட்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்திய ஊடகங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 40 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பையும் அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வர்றாங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு நாட்டுக்கு பெரிய தலையடியாக மாறுகிற அளவுக்கு இந்த பயங்கரவாதம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்கிற அமைப்பின் ஒரு கிளை அமைப்பு என்று சொல்லி இந்தியா வாதிடுகிறது. அந்த கிளை அமைப்புக்கும் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுக்கும் இடையில நேரடி தொடர்பு இருக்கிறது என்றும் இந்தியா தொடர்ந்து கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுடைய நிலைமைகளையும் அமெரிக்கா கண்காணித்து வருகிறது. அமெரிக்காவினுடைய இந்த கண்காணிப்புக்கு மத்தியில தான் இந்த பிரச்சனைக்குள்ள இந்தியா சிந்து நதியை நாங்க இடைநிறுத்துறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. உடனடியாக அது நிற்காது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் போகும் மொத்தமாக அந்த தண்ணியை நிறுத்துறதாக இருந்தா அவங்க அப்படி ஒரு அறிவித்தலை அறிவிச்சதோட பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா சிந்து நதியை மொத்தமாக நீங்கள் மூடுவது என்பது இந்தியா பாகிஸ்தானோடு நேரடி யுத்தத்துக்கு அறிவிப்பு விடுக்கிறது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். ஏன்னா இந்தியாவில் இருந்து சிந்து நதியை அவங்க இழுத்து மூடிச்சாங்கன்னு சொன்னா பாகிஸ்தானில் 23 கோடி மக்கள் மொத்தமாக பாதிக்கப்படுவார்கள். அவர்களுடைய நீர் ஆதாரமே இதை வைத்து தான் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு முடிவுக்கு இந்தியா போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா பல தடைகளை விதித்த மாதிரி இந்தியா மேல பாகிஸ்தான் தடைகளை விதிச்சாங்க. குறிப்பாக இந்தியா எடுக்காத ஒரு முடிவை பாகிஸ்தான் எடுத்தாங்க. பாகிஸ்தானுடைய வான்வெளியை மொத்தமாக இந்திய விமானங்களுக்கு அவங்க தடை விதிச்சாங்க. இப்படியான நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளும் தங்களுக்கு தேவை என்று அமெரிக்கா எப்பொழுதும் கருதுகிறது. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா 2 சம்பவங்கள் இதற்கு அடிப்படையாக அமையும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக சோவியத் யூனியன் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை புரியணும். இரண்டாவதாக நம்ம என்ன புரியணும்னா 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து தாக்குதலை செஞ்சது யாரு என்கிற கேள்விகளுக்கு அப்பால் அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் அமெரிக்காவினுடைய தேவை எப்படி இருந்தது, இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அமெரிக்கா யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பனிப்போர் நடைபெற்ற
நடைபெற்ற நேரத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராக இந்தியா அமெரிக்க வல்லரசுகளோடு நிற்கும் என்று நினைத்த நேரத்தில் இந்தியா அப்படி போய் நிற்கல. அவங்க சோவியத் யூனியனோடு தான் பெரும்பாலான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். வரலாறு நடுகளை நம்ம அதை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்தியா அணிசேரா நாடுகள் என்கிற ஒரு கூட்டமைப்பையே உருவாக்கினாலும், நாங்கள் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை என்று சொன்னாலும் அவங்க சோவியத்துக்கு சார்பாகத்தான் நின்றார்கள் என்பதை நம்ம எப்பொழுதும் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரியதொரு கவலையை அந்த நேரங்களிலேயே உண்டாக்கி இருந்தது. இந்தியா நம்மளோட நிற்பாங்கன்னு பார்த்தா அவங்க நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு அவங்க பக்கம் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்தியாவை அப்போதே அமெரிக்கா தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில தான் அமெரிக்காவுடனான கூட்டணியை அந்த நேரத்திலிருந்து பாகிஸ்தான் வலுப்படுத்தி வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்தியாவுக்கு அமெரிக்காவோட ஒரு வாய்க்கா தகராறு இருக்கிற மாதிரி தெரியுது, இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு அவங்க வலுப்படுத்தி கொண்டே வந்தார்கள். ஆனா அதே நேரத்தில் பாகிஸ்தான் சோவியத்தையும் பகைத்துக் கொள்ளாமல் ஒரு நடுநிலையான மிடிலான ஒரு நிலையில பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தொடர்ந்து வந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சோவியத் யூனியனோடு மிக நெருக்கமாக இருந்த சீனா சோவியத் உடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு தனி வல்லரசாக மாற வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் தனி எடுக்கிற நேரத்தில் இந்தியா என்ன செய்வது? இடையில சீனா போட்டியாளராக வந்து நிற்கிறார்கள், அதே போன்று அமெரிக்காவும் நிற்கிறது, ரஷ்யா ஒருபுறமாக நிற்கிறது என்னும் போது இந்தியா எடுத்த முடிவு என்னன்னா, சீனாவை எதிர்ப்பது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஒரே இடத்தில் வைத்து பார்ப்பது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனா இஸ்லாமாபாத் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, பாகிஸ்தான் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, சீனாவை 100% நாங்கள் ஆதரிப்பது, சீனாவை ஆதரிச்சாலே ரஷ்யாவை நம்ம ஆதரிச்சிருவோம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே நேரத்தில் அமெரிக்காவையும் நாம் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பதில் மிக கவனமாக அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமாபாத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான மிக நெருக்கமான தொடர்புகள் தொடர்ந்து நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இப்படியான சூழல்கள் மாறிக்கொண்டே வருகிற போதுதான் 1980 காலப்பகுதிகளில் ஆப்கானிஸ்தானை சோவியத் ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு தெற்காசியாவுக்குள்ள அவங்க ஒரு நிலையான இடத்தை பிடிக்கணும் என்கிற ஒரு நிலை எடுக்கிற போது பாகிஸ்தான் தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நாடாக கருதப்பட்டது. ஏன்னா ஆப்கானிஸ்தானை ரஷ்யா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருகிற போது அமெரிக்கா என்ன செய்வது? அவங்களுக்கு பக்கத்தில் தேவைப்பட்டவங்க யாருன்னு சொன்னா பாகிஸ்தான் தான் தேவைப்பட்டார்கள். பாகிஸ்தான் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டாங்கன்னா சீனாவுக்கும் தேவைப்பட்டாங்க, அதே நேரத்தில் அதே போன்று அமெரிக்காவுக்கும் தேவைப்பட்டார்கள். அமெரிக்காவுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என்கிற இடத்துல பாகிஸ்தான் அப்போது நிலையாக நின்றார்கள். எனவே இதை நீங்க தொடர்ந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னா, பாகிஸ்தான் இந்தியா, இந்தியா பாகிஸ்தான் என்று இரண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணி கொண்டுதான் அமெரிக்கா வந்திருக்கிறது என்பதை கவனிக்க முடிகிற அதே நேரத்தில் தெற்காசியாவில் சோவியத் யூனியனுடைய ஆதிக்கம் அதிகரித்து வருது, அதை நம்ம தடுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அப்ப ஆப்கானிஸ்தானில் இருந்த முல்லா உமருடைய தலைமையில் இருந்த குரூப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. சோவியத் வெளியேற்றப்படுறாங்க, ரஷ்யா வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அங்க முல்லா உமருடைய தலைமையில் ஆட்சி ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் முழுவதுமாக பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பாக இருந்ததாக வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்தியா இந்த கட்டத்தில் நாங்க என்ன பண்றதுங்கிற எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காமல் இருந்தார்கள். இறுதியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே பிரச்சனை ஆகிறது. ஒசாமா பின் லேடன் நாங்கள் பிடிக்க போறோம்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்த நேரத்தில் இந்தியாவை நீங்க எங்களோட கூட்டணி சேரணும் என்று அழைச்சாங்க. ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தான் வார்ல அமெரிக்காவோடு சேர மறுத்து விட்டார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தான் நாங்கள் தேவையான உளவு தகவல்களை தருகிறோம் என்று சொன்னாலும் அவர்களும் உளவு தகவல்களை கொடுக்காத காரணத்தினால இந்தியாவோடும் மனக்குறை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. பாகிஸ்தான் மனக்குறை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானை தனிமையாக நின்று அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இறுதியில் ஆப்கானிஸ்தானில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இனிமேலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அவர்கள் வெளியேறினார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம். அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம், இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல் கட்டமாக ஒரு 5 வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது, மற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த
உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம். அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 வீடுகளில் 4 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மேலே கூரை போடுகிற அதே மாதிரி அதை பூசுகிற வேலைகள் மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. 5வது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். அது 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். ஏன் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணல என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளை பாகிஸ்தான் செய்து கொண்டிருந்தது என்கிற தரவுகளும் நமக்கு கிடைக்குது. இப்ப நாம் பேசக்கூடிய இந்த தரவுகளும் அல் ஜசீராவினுடைய தனியான அரபு ஆர்டிகளுடைய முழுமையான செய்தியை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த சோர்ஸும் கிடையாது. அவர்களே வெளியிட்டிருக்கக்கூடிய அழகான தரவுகளாகத்தான் இவைகள் இருக்கிறது. ஆதாரபூர்வமான தரவுகளாக அவர்கள் இதை தொகுத்திருக்கிறார்கள். இப்படி 2 நாடுகளையும் மெயின்டைன் பண்ணி கொண்டுதான் அமெரிக்கா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தான் வார்ல 2 நாடுகளோடும் அவர்களுக்கு மனக்குறை ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா அமெரிக்கா வருங்கிறாங்கல்ல. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா போனாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா வரமாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியாங்கிறது 140 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரு நாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய செயல்பாடுகள், வருமானங்கள், அந்த பல்லின தன்மைகள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா எப்பொழுதும் இந்தியா ஒரு தனி வல்லரசாக மாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா, ஏற்கனவே இந்தியாவோடு அவங்களுக்கு சொல்லப்படாத ஒரு வாய்க்கா தகராறும் இருக்குது. என்னன்னா, இந்தியா எப்பொழுதும் ரஷ்யா பக்கம் நிற்பது மட்டுமல்ல, இந்தியா எப்பொழுதுமே அரபு நாடுகள் பக்கம் ஒரு சார்ந்து இருக்கிறது. குறிப்பாக ஈரானை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இன்னைக்கும் ஈரான்ல ஒரு மிகப்பெரிய போர்ட் துறைமுகத்தை அதானி குழுமம் கட்டி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய கப்பல் போக்குவரத்துகளுக்கு மிக பெரும் துணையாக ஈரான் இருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளராக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது அமெரிக்கா எப்பொழுதும் இந்தியா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்லாம இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு வார் ஏற்பட்டால் அந்த வார்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணினாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, இந்தியா ஒரு வல்லரசு லெவலுக்கு பாகிஸ்தானையும் அடிச்சிட்டாங்க என்கிற லெவலுக்கு மேல வருவாங்களா இருந்தால் அது அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனையாகுமே தவிர பாகிஸ்தானுக்கு அல்ல அந்த பிரச்சனை. அதனால பாகிஸ்தான் வெல்ல வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தாலும் இந்தியா வென்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள் இருக்கிறதை இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டி இருக்கிறது. அதற்காக மொத்தமாக இந்தியாவை அவங்க கைவிட்டுட்டு போறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு புடியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இணைந்து ஆல்ரெடி குவாட் என்கிற ஒரு பாதுகாப்பு செக்டரை உருவாக்கி இருக்கிறாங்க. இது மேற்கு நாடுகள் எப்படி நேட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு காட்சி அவங்க காட்டி வச்சிருக்கிற அதே நேரத்தில் இந்தியா ஆல்ரெடி இஸ்ரேலோடு உணவு, பாதுகாப்பு, எரிசக்தி, அதே நேரத்தில் தொழில்நுட்ப பங்காளிகளாக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. அதிலேயும் அமெரிக்கா இருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் I2U2 என்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியிலையும் இந்தியாவை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அமெரிக்கா நிற்கிறாங்க. இந்த 2 கூட்டணிக்குள்ளேயும் பாகிஸ்தான் கிடையாது. ஆனாலும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் அண்மையில் பாதுகாப்பு அமைச்சர் விடுத்த அறிக்கையை நீங்க பிபிசில எல்லாம் பார்க்க முடியும். அதில் அவர் என்ன சொன்னார்னா,
எங்க நாட்டுக்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கு ஃபண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது, அந்த செலவுகள் எல்லாமே பிரிட்டனுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது? அமெரிக்கா தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுதா இல்லையா? எனவே இந்த செயல்பாடுகளும் பாகிஸ்தானை அவர்கள் ஒரு முக்கிய கேந்திர மத்திய நிலையமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு வலுவான செயல்பாடாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம அமெரிக்காவுக்கு இந்தியாவோடு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, 2022 உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா ஆரம்பிச்ச நேரத்தில் ரஷ்யா மேல நிறைய தடைகளை அமெரிக்கா விதிச்சாங்க. அந்த எந்த தடைகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ரஷ்யாவோட வளமையான தொடர்புகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று இந்தியா பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க. என்ன நீங்க கவனிக்கணும்னா, அமெரிக்கா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது பாதுகாப்பு துறையில் அபரிமிதமானது என்கிறத நம்ம நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இந்தியன் ராவாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய மற்ற எந்த செக்டர் எடுத்தாலும் அவங்க உச்சமாக வளர்ந்து வருகிறார்கள். விண்வெளி ஆய்வுகளிலேயே உச்சமாக வளர்ந்து இருக்கிறார்கள். இதை தடுப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும்போது, இப்படி ஒரு யுத்தம் வந்தா வாங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க பெரிய ஆள் ஆகிருங்க என்று சொல்லி இந்தியாவை வளர்த்து விடுவாங்கன்னெல்லாம் யாரும் கனவுலையும் நினைக்க முடியாது என்பது மட்டுமல்லாம இந்தியா இன்னும் சில கூட்டணிகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அமெரிக்காவில் செலுத்திக் கொண்டிருக்கும். குறிப்பாக பிரிக்ஸோட இந்தியாவினுடைய தொடர்புகள் அதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு மனக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஷங்காய் பாதுகாப்பு கூட்டணியிலையும் இந்தியாவினுடைய தலையீடு இருக்கிறது. இதையும் கண்டிப்பாக அமெரிக்கா ரசிக்கவில்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈரானுடனான தொடர்பையும் அமெரிக்கா ரசிக்கவில்லை என்பது இது அத்தனையுமே இந்தியாவை வளர்ந்து வருவதை அமெரிக்கா மொத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் வளர்ந்தாலும் இந்தியா வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா கவனமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிய முடிகிற அதே நேரத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, பரபரப்பான சூழல்ல சில கிளுகிளுப்பான விஷயங்கள் நடக்கும்னு, அது மாதிரி இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்பதாக அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் விட்காஃப் உள்ளிட்டவங்க நேரடியாக பாகிஸ்தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது இந்தியாவில் சேம் டைமில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் உள்ளிட்டவங்க பாகிஸ்தானுக்கு வந்திருந்தாங்க. பாகிஸ்தானோட ஒரு பெரிய ஒப்பந்தம் டீல் ஒன்று போகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உக்ரைனோட அமெரிக்கா தற்போது செய்திருக்கக்கூடிய கனிம வள ஒப்பந்தத்தை விட உச்சமான ஒரு ஒப்பந்தத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதற்கான அடிப்படையாக அமைந்தது அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பது தான் அமெரிக்காவுக்கு தேவையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அங்கே கனிம வளங்களை எடுக்க முடியல. சீனாவுடைய ஒத்துழைப்போட தாலிபான்கள் அதற்கு மிக பெரும் தலையீடியாக மாறி இருந்தாங்க. முடியாத நேரத்தில் அவங்க ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போனாங்க. இப்ப தெற்காசியாவில் கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அடையாளம் காணப்பட்டிருப்பது பாகிஸ்தானுடைய பகுதியில். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா செம்பு, அதே மாதிரி தங்கம், அதே நேரத்தில் லித்தியம் போன்ற அத்தியாவசியமான கனிமங்கள் பாகிஸ்தானில் 2,30,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து இருக்கிறது என்கிற ஒரு ஆய்வறிக்கை வெளியானது மட்டுமல்லாம, கண்டுபிடிப்பு வெளியானது மட்டுமல்லாம, யூகே விட 2 மடங்கு அளவுக்கு அந்த கனிம வளங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை மிக அழகாக அடையாளம் கண்டிருக்கிறது அமெரிக்கா. அதனால தான் பாகிஸ்தானோட ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று போடுவதற்காக இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு 2 நாளைக்கு முன்பதாகவே இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த நேரத்தில் வந்தவங்க அந்த தாக்குதலுக்கு பிறகும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்கிறார்கள். இதுல இருந்து என்ன புரிய முடிகிறது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு வார் வராம இருக்கணும்ங்கிறதுல தான் அமெரிக்காவும் கவனமாக இருப்பாங்க. அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக அவங்க பாகிஸ்தானுக்கு உதவினாலும் இந்தியாவுக்கு உதவுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னா இந்தியாவை வல்லரசாக வளர விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சண்டையே இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அழகான அனுமதியோடு அவங்களுக்கு தேவையானது எடுக்க முடியும். அந்த செம்பு, லித்தியம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ரொம்ப தேவையாக இருக்கிறது தற்போதைய அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்காக வேண்டி. ஏன்னா ஆரம்பத்தில் அமெரிக்கா கிளின்டன் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, யோசிக்கிறது நாங்க, வேலை செய்யறது நீங்கன்னு தான் வச்சிருந்தாங்க. நாங்க சிந்திப்போம், கம்பெனிகளை எல்லாம் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறோம்னு தான் ஆப்பிளே வந்து தங்களுடைய கம்பெனிகளை கொண்டு போய் சீனாவில் வச்சிருந்தாங்க. நீங்க ஆப்பிளுடைய போனை எடுத்து பார்த்தாலே தெரியும், அந்த போனுக்கு ஓனர் யாருன்னு கேட்டால் அமெரிக்காவா தான் இருக்கும். அதனுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே எங்க இருக்கும்னு சொன்னா சீனாவை ஒட்டி இருக்கும் அல்லது வியட்நாமை உள்ளிட்டு இருக்கும். இந்த சிஸ்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி வர்றார். என்னன்னா, வேலை செய்வதும் நாங்கள், சிந்திப்பதும் நாங்கள் என்கிற இடத்துல அவங்களுக்கு நிறைய இந்த புதிய எரிசக்தியை உருவாக்குறாங்களா இல்லையா? பேட்டரி சிஸ்டம், டெஸ்லா எல்லாம் வந்ததுக்கு பிறகு, எலான் மாஸ்குடைய அந்த திட்டங்களுக்கு பிறகு நிறைய லித்தியம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுவெல்லாமே கொட்டி கிடக்கக்கூடிய இடமாக அவங்க பாகிஸ்தானை
எதிர்பார்க்குறாங்க. பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடிய அந்த லித்தியம் இந்தியாவில் லேசாக அவங்களுக்கு எடுக்க முடியாது. இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்தியா போகவே மாட்டாங்க. அது எங்களுக்கு தேவைன்றுவாங்க. எனவே இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு யுத்தம் என்று வருகிற போது கண்டிப்பாக அப்படி ஒரு நிலை வந்தால் அமெரிக்கா ரெண்டு தரப்பிலையுமே நிற்க மாட்டாங்க. ஒன்றோ ஒதுங்கி நின்று பார்ப்பாங்க, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு உள்ளக வேலையாக ஹிடனாக உதவி செய்வாங்களே தவிர இந்தியாவோடு வந்து நிற்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் தாங்க முடியாத ஒரு வளர்ச்சி விகிதமாக இருக்கிறது. எல்லா துறைகளையும் அவங்க முன்னேறி வர்றதுனால இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக உருவெடுப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதுதான் யதார்த்தமான கள நிலவரமே தவிர அமெரிக்கா வரும், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கங்கிற பார்வையெல்லாம் தேவையற்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்தால் தான் ஒரு யுத்தத்தை பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊடகங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்தியா ஒன்றுமே கையாளாகாமல் இருக்குதுன்னு தான் சொல்ல வர்றாங்கிறதை நம்ம புரிய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த பதட்டமான நிலைகளில் யதார்த்தமான வரலாறுகளையும் தற்போதைய நிலையையும் புரிந்துதான் நாம் அடுத்த கட்டம் போக முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அமைதியான பூவுலகு திரும்புவதற்கும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் இல்லாதொழிவதற்கும் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.